தங்கமயில் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். தங்கமயில் சார்பாக இந்த ஆண்டு 2 நாள் அக்ஷய திருதியை கொண்டாடப்பட்டு வருவதை முன்னிட்டு அனைத்து விதமான நகைகளுக்கும் சலுகைகள் அதிகமாக தரப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் தங்க நகையின் விலை ஏறினாலும் தங்கத்தின் தேவைகள் மக்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. மக்கள் மற்ற முதலீடுகளை விட தங்கத்தை பெரும் முதலீடாக பார்க்கிறார்கள். மக்களுக்கு நகையின் தேவை அதிகமாக உள்ள நிலையில் தங்கமயிலின் கிளையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. தங்கமயில் நகை கடையில் நகைகள் பல்வேறு புதுவிதமான ஆபரணங்கள் விற்பனைக்கு உள்ளதால் மக்கள் பெரிதளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் மற்ற கடைகளை விட தங்கமயிலில் தள்ளுபடிகள் அதிகமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வருஷம் நம்ம அக்ஷய தீதை 2 நாள் கொண்டாடுறோம். ஸோ இதுக்கு நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு மிக பெஸ்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம என்னென்னா செயின்ஸ்க்கு 1.99% இருந்து 5.99% வரை நம்ம வேஸ்டேஜுக்கு நம்ம கொடுக்குறோம். செயின் அலாடுற மற்ற ஜுவல்லரிக்கு மாலை, நெக்லஸ், ஸ்டட்டு, ரிங்கு அந்த ஜுவல்லரிக்கு எல்லாமே 7.99 இருந்து 13.99 வரை வேஸ்டேஜ் நம்ம கொடுக்குறோம். இது நல்ல ஒரு ஆஃபர். ஸோ கஸ்டமர் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தங்கம் ரேட் ஏற 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 மக்களுக்கான தேவை அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா போன வருஷம் இதே மார்ச், பிப்ரவரி இந்த டயத்தில் தான் சென்னையில் தங்கமயில் நிறுவனம் ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ரேட்டு ஆவரேஜாக 8,500லேருந்து 9,000 இருந்துச்சு. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகியும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 14,250 ரூபா இன்றைக்கி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 15-16 வரை போய் இருந்திருக்கு. ஆனாலும் தங்கமயில் ஒரு வருஷத்தில் இந்த சென்னையில் 8 கடைகள் போட்டிருக்கோம். இதுக்கு ஒரே காரணம் மக்களோட ஆதரவும் மக்களோட தேவையும் தங்கமயிலோட சர்வீஸும் தான். அதனால் நம்ம ஒரு பக்கம் என்ன தான் விலைவாசி ஏறினாலும் அதுக்கான பயன்பாடும் மக்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் டிமாண்டு தான் கூடியிருக்க ஒழிய எந்த ஒரு வகையிலையுமே தங்கத்தோட மவுசு குறையலை. ஏன்னா தங்கத்தை இன்றைக்கி எல்லாருமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. தங்கம் எந்த ஒரு முதலீடும் கொடுக்காத அளவுக்கு இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை இன்னொன்று அவங்களுக்கு பெண்களுக்கும் சரி நம்மளோட குடும்பத்தார்களும் சரி ஒரு சேஃப்டியாக நினைக்கிறாங்க. ஒரு சேஃப்டி, ஒரு கேரண்டீடு ரிட்டர்னாக இருக்கிறதுனால தங்கத்தோட தேவை இருக்குது. அதனால் விலைவாசிக்கும் வியாபாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. விலைவாசி ஏற 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 மக்களோட தேவை நல்லா தான் இருக்குது. அதனால் தங்கமயிலுக்கு நல்ல ஒரு ஆதரவு தான் கிடச்சிருக்கு.